தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பு சகோதரிகளே, இன்றைய இனிமையான நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு முதலில் நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். கடந்த நாட்களில் அவர் நம்மை காத்து வழிநடத்தி தம் அன்பினால் அரவணைத்து வந்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் தூய ஆவியானவரின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி நவநாள் ஜெபத்தின் வழியாக நம்மையே ஒவ்வொரு நாளும் தயாரித்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாள் நவநாளானது தூய ஆவியானவர் நமக்கு விடுதலை அளிக்கின்றார் என்ற ஆழமான உண்மையை சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. எனவே இந்த நாளில் தூய ஆவியானவரின் விடுதலை தரும் அருளை திறந்த இதயத்துடன் ஏற்றுக்கொண்டு இறைவனின் அன்பில் புதிய வாழ்வை ஆரம்பிக்க தேவையான அருளை வேண்டி நம் ஜெப வழிபாட்டை தொடங்குவோம். விடுதலை என்பது நாம் விரும்பியது எல்லாம் செய்வதற்கான உரிமை மட்டுமல்ல, மாறாக விடுதலை என்பது நம் இதயத்தை கட்டி போடும் பயம், குற்ற உணர்வு, வெறுப்பு, கவலை, தனிமை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு அமைதியை அருள்வதாகும். பலர் வெளியே சுதந்திரமாக வாழ்வதைப் போல தோன்றினாலும் உள்ளத்தில் அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு தோல்வி, ஒரு துரோகம், ஒரு இழப்பு, இவை அனைத்தும் மனிதரின் இதயத்தை சிறையில் அடைக்கின்றது. ஒரு மாணவன் என்னால் முடியாது என்ற பயத்தில் வாழ்கிறான். ஒரு தாய் குடும்பத்தின் சுமையில் சோர்ந்து போகிறாள். ஒரு இளைஞன் பிறர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வேதனையில் தன் நம்பிக்கையை இழக்கிறான். ஒரு முதியவர் தனிமையில் தன் கண்ணீரை யாரும் காணாமல் இருக்கிறார்களே என்று ஏங்குகிறார். இத்தகைய உள்ளார்ந்த சிறைகளை உடைத்து விடுதலை தருபவர் தூய ஆவியானவர். அவருடைய விடுதலை இன்று நமக்கு பல மாற்றங்களை தருகிறது. பயம் தைரியமாக மாறுகிறது. காயங்கள் ஆறத் தொடங்குகின்றன. குற்ற உணர்வு மன்னிப்பாக மாறுகிறது. அவநம்பிக்கை நம்பிக்கையாக மலர்கிறது. தனிமை இறைவனோடு உள்ள உறவில் நெருக்கமாக மாறுகிறது. உண்மையான விடுதலை என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளின் நடுவிலும் உள்ளத்தில் அமைதியுடன் நிற்கும் அருள். காற்றை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அதன் தென்றலை உணர முடிகிறது. அதைப்போல தூய ஆவியானவரை நாம் கண்களால் காண முடியாது, ஆனால் அவர் தரும் அமைதி, ஆறுதல், மகிழ்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் அவரது செயல்பாட்டையும் வழி நடத்துதலையும் உணர்ந்து வருகின்றோம். இவ்வாறு நாம் பல்வேறுபட்ட சிறைகளில் அடைக்கப்பட்டாலும் நாம் கேட்காமலேயே நமக்கு பல்வேறு நிலைகளில் விடுதலை அளித்து கொண்டிருக்கும் நம் தூய ஆவியானவரை கடவுள் கொடையாக நமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறி அத்தகைய தூய ஆவியானவரின் வல்லமையை உணர்ந்தவர்களாய் இணைவோம். இப்பாடலில் அவரை அனுபவிப்போம் நம் உள்ளத்தில். வல்லமையோடு
தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 17 மற்றும் 18. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஒரு சிறிய பறவை கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருப்பதை நினைத்து பாருங்கள். அதற்கு சிறகுகள் இருக்கின்றன, பறக்கும் திறனும் இருக்கின்றது. ஆனால் கூண்டின் கதவுகள் மூடப்பட்டிருப்பதால் அது வானத்தை தொட முடியவில்லை. அதுபோலவே இறைவன் நமக்கு திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளித்திருந்தாலும் சில நேரங்களில் பயம் மற்றும் மனக்காயங்கள் நம்மை கட்டி போடுகின்றன. அத்தகைய கூண்டின் கதவை திறப்பவர்தான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம் இதயத்தில் இறங்கும்போது அவர் முதலில் நம்மை நம்மிடமிருந்தே விடுவிக்கின்றார். நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணத்திலிருந்து விடுவிக்கின்றார். என் கடந்த காலம் என்னை நிர்ணயிக்கிறது என்ற பொய்யிலிருந்து விடுவிக்கின்றார். நான் தனியாக இருக்கின்றேன் என்ற இருளிலிருந்து விடுவிக்கின்றார். ஆம், இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவரது சீடர்கள் பயத்திலும் குழப்பத்திலும் மூழ்கினர். தங்கள் குருவை இழந்த துயரம், எதிர்காலம் பற்றிய உறுதியின்மை, துன்புறுத்தலின் அச்சம் ஆகியவை அவர்களின் இதயங்களை கட்டி போட்டன. கதவுகளை மூடி ஒளிந்து இருந்த அவர்கள் வெளியில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் சிறைப்பட்டிருந்தனர். ஆனால் பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கிய போது அச்சத்தின் சங்கிலிகள் உடைந்தன. பயந்திருந்த இதயங்கள் தைரியமான இதயங்களாக மாறின. மறைந்து இருந்தவர்கள் வெளியில் வந்து இயேசுவை துணிச்சலுடன் அறிவித்தனர். அவர்களுக்கு கிடைத்தது சாதாரண மாற்றம் அல்ல, அது தூய ஆவியானவர் அளித்த உண்மையான விடுதலை. இன்றும் நம்முள் பல அச்சங்கள் இருக்கலாம். எதிர்காலம் குறித்த கவலை, தோல்வியின் பயம், பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற மன அழுத்தம், கடந்த காலத்தின் காயங்கள், இவை அனைத்தும் நம்மை கட்டி போடலாம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்குள் வந்தால் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். நம் இதயங்கள் அமைதியடையும், நம் உள்ளம் புதுப்பிக்கப்படும். நாம் இறைவனின் அன்பில் வாழும் மக்களாக மாறுவோம் என்பதே ஆழமாக உணர்ந்தவர்களாய் தூய ஆவியானவரை நம் உள்ளத்தில் ஏற்று வாழ இறைவனின் அருளை வேண்டுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் சொல்ல வேண்டிய பதில்: இறைவா, உமது தூய ஆவியானவரை அனுப்பி எங்களுக்கு உண்மையான விடுதலையை அளித்தருளும். பயம், கவலை, குற்ற உணர்வு ஆகியவற்றால் கட்டுண்டிருக்கும் அனைவரும் உள்ளார்ந்த அமைதியும் விடுதலையும் பெற இறைவா, உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது தூய ஆவியானவரை அனுப்பி எங்களுக்கு உண்மையான விடுதலையை அளித்தருளும். நோயால், தனிமையால், துன்பத்தால் சோர்ந்திருப்போர் தூய ஆவியின் ஆறுதலையும் புதிய நம்பிக்கையையும் அனுபவிக்க இறைவா, உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது தூய ஆவியானவரை அனுப்பி எங்களுக்கு உண்மையான விடுதலையை அளித்தருளும். குடும்பங்களில் புரிதல், மன்னிப்பு, அன்பு வளர்ந்து எல்லா உறவுகளும் விடுதலையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க இறைவா, உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது தூய ஆவியானவரை அனுப்பி எங்களுக்கு உண்மையான விடுதலையை அளித்தருளும். இளைஞர்கள் பயத்திலிருந்தும் தன்னம்பிக்கை குறைவிலிருந்தும் விடுபட்டு தூய ஆவியின் வழி நடத்துதலில் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிய இறைவா, உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது தூய ஆவியானவரை அனுப்பி எங்களுக்கு உண்மையான விடுதலையை அளித்தருளும். நாங்கள் அனைவரும் தூய ஆவியானவருக்கு எங்கள் இதயங்களை திறந்து அவர் தரும் உண்மையான விடுதலை,
சமாதானம், மகிழ்ச்சி ஆகியவற்றில் நாள்தோறும் வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது தூய ஆவியானவரை அனுப்பி எங்களுக்கு உண்மையான விடுதலையை அளித்தருளும். மன்றாடுவோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, எங்கள் வாழ்வில் எப்போதும் உடனிருந்து உமது தூய ஆவியானவரால் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தை உணரவும், உம்மில் உண்மையான விடுதலையையும் சமாதானத்தையும் அனுபவிக்கவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.